அமெரிக்காக்காரங்களே ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் வந்து இதை மெனுவில் வச்சுக்காங்க. பால்கட்டாக இன்றைக்கி பழஞ்சோறு சாப்பிட போகிறோம். அதுக்கு பழஞ்சோறு முதல் நாளே பானைக்கு வந்து தண்ணி ஊற்றி வைக்கணும். தண்ணி ஊற்றி வச்சுட்டு அதை நீங்கள் அதை எப்படி செய்கிறேன்னு வாங்க போய் பார்ப்போம். சின்ன வெங்காயம் மிக முக்கியமான சாமான். ஏனென்றால் சின்ன வெங்காயம் வந்து உடல் சூட்டுக்கு நல்லது, அதோட ரத்த ஓட்டத்துக்கு நல்லது, இவ்வளோ நன்மை இருக்குது சின்ன வெங்காயம். அதால் சின்ன வெங்காயம் சேர்த்தா என்ன ஒரு விஷயம், அதாவது பழஞ்சோறு சேர்ப்பேக்கு சுவையையும் கூட்டும். அதில் சின்ன வெங்காயம் நிறைய வெட்டி போட்டுட்டு தான் செய்கிறதுங்க. அடுத்து வந்து பச்சை மிளகாய் நிறைய இருக்குது. அதாவது கேன்சரை தடுக்க வருத்தம் இருக்குது. நிறைய டெய்லி வந்து நீங்கள் கரையிலேயே எண்ணத்துலேயே பச்சை மிளகாய் இருக்கிறது நல்லது. இது வந்து உரைப்பாகவும் இன்னும் கொஞ்சம் சுவையை கூட்டும். ஊறுகாய் வந்து டேஸ்ட்டுக்காக நான் சேர்க்குறேன். ஆனால் நீங்கள் வந்து சேர்க்குறத குறையுங்க. என் வந்து உப்பு கூடது. உப்பு வந்து கூட சாப்பிட்டா வந்து கொலஸ்ட்ரால் நிறைய வருத்தங்கள் வரும், எதிர்காலத்தில் வரும். அதால் நீங்கள் ஊறுகாய் வந்து குறைச்சி பாருங்க. இது வந்து வீட்டிலே செய்த ஊறுகாய். நாங்கள் வாயுறுதி நல்லா கையால் வந்து பிணைஞ்சு விடணும், நல்லா பிழைச்சி விடணும். பழஞ்சோறு ரெடி. ஒரே ஒரு பொருள் வந்து நான் சேர்க்கிறேன், அதை நீங்கள் சேர்த்து சாப்பிடுங்க. அதாவது தயிர் சேர்த்தா என்ன நடக்க முடியல, இந்த பழச்சோறுன்ற தன்மை இருக்குல்ல, நல்ல பாக்டீரியா வந்து உடம்புக்கு தேவை. அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது அந்த பழஞ்சோறில் இருக்குது. அப்போ நீங்கள் தயிர் சேர்க்கும் போது அது இன்னும் டபுள் மடங்கு அதுண்ட செயற்பாடு வந்து இரட்டிப்பாக அதிகரிக்கும். அந்த தயிரை சேர்த்துட்டு அமெரிக்காக்காரங்களே ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் வந்து இதை மெனுவில் வச்சுக்காங்க. ஆனால் தமிழர் தான் நிறைய பேர் வந்து இதை நான் கண்டுக்காங்க. இது வந்து எங்களோட பாரம்பரிய பழஞ்சோறு. சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க, உடம்புக்கு நல்லது. ஃபாஸ்ட் ஃபுட்டை தவிர்த்துட்டு இப்படி பழஞ்சோறுகள் எங்களுக்கு தமிழ் சம்பந்தமான சாப்பாடு சாப்பிட்டு அது வந்து எங்கள் உடம்புக்கு நல்லது. நிறைய காலம் இளமையாகவும் இருக்கலாம் இந்த பழஞ்சோறு சாப்பிட்றனால.